இப்போ வரைக்குமே கோட்டு சுட்டு போகிறாரு, டிஃபன் கேரியரை கொண்டு போகிறாரு, கேரியரோட உச்சத்தில் இருந்து வந்தார், டிஃபன் கேரியரை திறந்து வச்சார், ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்கன்னு கேரியரையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களேடா பைத்தியமா நீங்களாம்? இல்லை எனக்கு புரியல. நெல் கொள்முதல் செய்கிற இடத்துல நிறைய நெல் முட்டைகள் மழையில் நனைஞ்சு வீணாய் போயிடுச்சு. அதனால் விவசாயிகள் கூடலாம் நிற்காம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலன்னா அன்றைய முதல்வரை பார்த்து இன்றைய முதல்வர் கேட்டார்ல, இன்னைக்கும் நேற்று 1,00,000 நெல் மூடைகள் வீணாக போயிடுச்சு, மழையிலான பாதிக்கப்பட்டு வீணாக போயிடுச்சு. நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் வருவீங்க, நீங்கள் உங்களை எளிதில் சந்திக்கலான்னு தானே நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. சிம்புலேருந்து சிம்ரன் வரைக்கும், ஸ்னேகாலேருந்து சமந்தா வரைக்கும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களே, ஏன் அந்த பிள்ளைங்களை, பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களையோ பாதிக்கப்பட்ட மக்களையோ போராடிட்டு இருக்க விவசாயிகளையோ நீட் தேர்வுக்காக போராடிட்டு இருக்க எஸ்எஃப்ஐ மாணவர்களையோ போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காதா? அட்லீஸ்ட் நீங்கள் கம்மு போட்டு அந்த பிள்ளைங்க சாகிறத நீங்கள் நிப்பாட்ட வேணாம், தற்கொலை பண்ணிக்கிறத நீங்கள் தடுக்க வேணாம். அட்லீஸ்ட் அறிக்கை, நான் இருக்கேன், நான் உங்களுக்காக ஒரு உறுதி எழுதிக்கிறேன், இதை எப்படியாவது நான் சரி செய்வேன், நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்றது மாதிரியோ, இல்லை இறந்த பிள்ளைகளுக்காக ஒரு இரங்கல் செய்தியோ நீங்கள் கொடுத்துருக்கலாமா, கொடுத்துருக்கூடாதா? டான்னு 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வர்றது, டான்னு 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறது, இதுதான் சிஎம் வேலை. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. இப்போது இந்த மாதிரி நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசுக்கு நிதி அளிக்கிறதுக்காகவோ வரலாம் தலைமைச் செயலகத்துக்கு, இல்லையா ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு சாதனைகளை அவங்க செஞ்சுருந்தா முதலமைச்சரே கூப்பிட்டு விடலாம். மற்றபடி அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க போவாங்க, குறைகளை தெரிவிக்கிறதுக்காக மக்கள் வருவாங்க போவாங்க. நடிகர் நடிகைகள் உங்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போகலாமே, எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தலைமைச் செயலகத்துக்கு வரணும்? காமராஜர் மாதிரியான ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அவங்க உங்கள் தோழியாகவே இருந்துட்டு போட்டோம், நாங்களும் சேர்ந்தே முட்டு கொடுக்குறோம், அவங்க தோழி தான். எதுக்காக நீங்கள் கான்வாய் வாகனம் அவங்களுக்கான பாதுகாப்புக்கு கான்வாய் வாகனத்தை அனுப்புறீங்க? காமராஜர் தன்னோட சொந்த செலவுக்காக கூட அரசு வாகனத்தை யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் உங்களுக்காக கொடுத்த ஒரு விஷயத்த, மக்கள் வரிப்பணத்து மூலமாக உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பை, உங்களோட தோழிக்கு கொடுக்குற ஒரு உரிமையை ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது, யார் அனுமதி கொடுத்தது? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான்லாம் ஏன்டா கொந்தளிக்கிறீங்க ஊப்பிகளா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா? முதல் பாடலனா 2வது பாடலாம் 3வது பாடலாம். டேய் இது என்ன தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டும் அந்த மாதிரி பாட்டு நினச்சிட்டியா? இது தமிழ்த்தாய் வாழ்த்துடா. அவ்வளோ ஈஸியாக போச்சா உனக்கு? நான் என்ன சொல்கிறேன், ஆதவர்ஜனா அவர்கள் எந்த மேடை ஏறினாலும் சரியான தில் இருந்து